மருத்துவம் பொறியியல் படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான அவகாசம் நிறைவடைந்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த படிப்புகளுக்கான கலந்தாய்வு எப்போது தொடங்கும் என்பது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபிநயாவிடம் கேட்கலாம். அபிநயா, மருத்துவம் பொறியியல் படிப்புகளுக்கு எத்தனை பேர் விண்ணப்பித்திருக்கின்றனர்? கலந்தாய்வு எப்போது தொடங்கும்? அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டுவிட்டதா? கார்த்திகேயன், இந்த மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்ப விநியோகம் கடந்த மே மாதம் 26ஆம் தேதியிலிருந்து தொடங்கியது. நேற்று, அதாவது ஜூன் 7ஆம் தேதி அதற்கான கடைசி நாள், விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி மொத்தமாக நேரில் விண்ணப்பங்கள் விற்பனை என்பது 24,100 விண்ணப்பங்கள் விற்பனையாகி இருந்தன. அதேபோல் ஆன்லைன் மூலமாக 3,912 விண்ணப்பங்களும் பதிவிறக்கம் செய்யப்பட்டிருந்தன. நேரில் இதுவரை சமர்ப்பிக்கப்பட்டுள்ள விண்ணப்பங்களின் எண்ணிக்கை 21,215 விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. இவை இல்லாமல் 3 இடங்கள் மருத்துவ படிப்புகளை பொறுத்தவரைக்கும் விளையாட்டு பிரிவினருக்கு ஒதுக்கப்படுகிறது. அந்த 3 இடங்களுக்கு மொத்தம் 343 பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள். மொத்தமாக சேர்த்து 25,470 விண்ணப்பங்கள் வந்திருப்பதாக மருத்துவ கல்வி இயக்கக மாணவர் சேர்க்கை செயலாளர் செல்வராஜ் நமக்கு தகவல் அளித்திருக்கிறார். இதேபோல் பொறியியல் படிப்புகளை பொறுத்தவரைக்கும் கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி தொடங்கிய அந்த விண்ணப்ப விநியோகம் கடந்த 31ஆம் தேதி வரை தொடர்ந்து ஆன்லைன் மூலமாக மட்டுமே இந்த விண்ணப்ப பதிவு என்பது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 4ஆம் தேதி விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதுவரை மொத்தம் 1,33,000 பேர் விண்ணப்பங்களை சமர்ப்பித்திருக்கின்றனர். மொத்தமான விண்ணப்ப பதிவு என்பது 2,52,000 மாணவர்கள் பதிவு செய்திருந்தனர். ஆனால் வந்திருக்கும் விண்ணப்பங்கள் என்பது 1,33,000 இருக்கிறது. கடந்த ஆண்டு பொறுத்தவரைக்கும் 1,54,000 இருந்த இந்த விண்ணப்பங்கள், சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்களுடைய எண்ணிக்கை இந்த ஆண்டு அது குறைந்திருக்கிறது. இந்த நிலையில் இவற்றுக்கான அடுத்த கட்டம் என்பது தரவரிசை பட்டியல் வெளியீடாகத்தான் இருக்கும். அதற்கு முன்பாக ரேண்டம் எண் வெளியிடப்படும். ஆனால் அதனுடைய பயன்பாடு மிகவும் குறைவாகத்தான் இருக்கும். தரவரிசை பட்டியலை பொறுத்தவரைக்கும் மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் 17ஆம் தேதி வெளியிடப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பொறியியலுக்கு இன்னும் தரவரிசை பட்டியல் தேதி வெளியாகும். அந்த தேதிகள் இன்னும் அறிவிக்கப்படாமல் இருக்கிறது. கார்த்திகேயன். அபிநயா, மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில பொறியியல் படிப்புகளுக்கு கலந்தாய்வு தேதி எப்போது அறிவிக்கப்படும்? மருத்துவ படிப்புகளை பொறுத்தவரைக்கும் தரவரிசை பட்டியல் தேதி அறிவிக்கப்பட்ட போதே கலந்தாய்வு தேதியும், முதற்கட்ட கலந்தாய்வு தேதியும் சரி, 2ஆம் கட்ட கலந்தாய்வு தேதியும் அறிவிக்கப்பட்டு விட்டது. அதன்படி 20ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை முதல்கட்ட கலந்தாய்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஜூலை 18ஆம் தேதி 2ஆம் கட்ட கலந்தாய்வு நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே மருத்துவ படிப்பிற்கான கலந்தாய்வு முடிந்த பிறகுதான் பொறியியல் படிப்பிற்கான கலந்தாய்வுகள் தொடங்குவது வழக்கம். ஏனெனில் மருத்துவ படிப்பில் சேரக்கூடிய மாணவர்கள் ஒரு சிலர் அது கிடைக்குமா கிடைக்காதா என்று பார்த்துவிட்டு பொறியியலுக்கு வரலாம் என்ற ஒரு நிலை இருக்கும் காரணத்தினால் பொறியியலுக்கு அதற்கு பின்பாகவே கலந்தாய்வுகள் தொடங்கும். அந்த வகையில் இந்த ஆண்டும் அதே போல் ஒரு நிலைதான் இருக்கும் என்ற காரணத்தினால் அதற்கு அடுத்த வாரத்தில் பொறியியல் படிப்பிற்கான கலந்தாய்வுகள் தொடங்கலாம். அல்லது அதே வாரத்திலேயே சிறப்பு பிரிவினருக்கான, அதாவது முன்னாள் ராணுவ வாரிசுதாரர்கள், விளையாட்டு பிரிவினர், இது போன்ற சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வுகள் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. அண்ணா பல்கலைக்கழகம் பொறியியல் படிப்புகளை பொறுத்தவரைக்கும் கலந்தாய்வு தேதியோ தரவரிசை பட்டியல் தேதியோ இன்னும் அறிவிக்கப்படவில்லை. இருந்தாலும் அதற்கான முடிவுகள், அதற்கான ஆலோசனை கூட்டம் தொடர்ந்து இந்த விண்ணப்ப தேதிகள் முடிவடைந்த நாட்களிலிருந்தே தொடர்ந்து அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருகிறது. எனவே இன்றோ அல்லது நாளையோ இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் நமக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். பத்மபிரியா, மொத்த பொறியியல் இடங்களில் கடந்த வருடம் 58% இடங்கள் நிரம்பவில்லை. இந்த ஆண்டும் மிக குறைவாகவே, கிட்டத்தட்ட பாதிக்கும் அளவுக்கே பொறியியல் விண்ணப்பங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றன. என்ன காரணம்? இந்த அளவுக்கு பொறியியல் விண்ணப்பங்கள் குறைந்து போனதற்கு என்ன காரணம்? பொறியியல் படிப்பு மீதான மோகம் குறைந்திருக்கிறதா அல்லது அதற்கான வேலை வாய்ப்பு குறைந்திருக்கிறதா? எப்படி இதை பார்க்கலாம்? கார்த்திகேயன், இந்த பொறியியல் படிப்புகளை பொறுத்த வரைக்கும் கடந்த 3-4 ஆண்டுகளாக படிப்படியாக அந்த நிரம்பாத இடங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது கடந்த ஆண்டை பொறுத்தவரை 1,00,000க்கும் மேற்பட்ட இடங்கள் நிரம்பாமல் போனது. அதற்கு முன்பு 99,000 இடங்கள் அதற்கு முந்தைய ஆண்டில் நிரம்பாமல் போன இடங்களுடைய எண்ணிக்கையாக இருக்கிறது. இது குறித்து நாம் அண்ணா பல்கலைக்கழக அதிகாரிகளிடம் பேசும்போது நிரம்பாத இடங்கள் அதிகரித்து கொண்டே சென்றாலும் நிரம்பும் இடங்கள் என்பது 1,00,000க்கும் மேல்தான் இருக்கிறது.
ஆனால் பொறியியலுக்கு வரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை அதே நிலையில் தான், கிட்டத்தட்ட ஒரு சில ஆயிரங்கள் குறைந்தாலும் கூட 1,00,000 தாண்டித்தான் இருக்கிறது என்று கூறப்படுகிறது. ஆனால் இந்த படிப்புகளை பொறுத்த வரைக்கும், பொறியியல் படிப்புகளை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பு இல்லை என்ற ஒரு பொதுவான ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. இதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுவது என்னவென்றால், சுமார் 2,00,000க்கும் மேற்பட்ட இந்த பொறியியல் இடங்களில் படித்து வெளிவரும் மாணவர்களுக்கு அந்த அளவிற்கான ஒரு வேலை வாய்ப்பு இங்கு இருப்பதில்லை பொறியியல் படிப்புகளுக்கு. அது முக்கியமாக ஒரு சில நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் பொறியியல் படிப்பு படித்துவிட்டு வெளியில் வரும் மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊதியத்தை விட குறைவான ஊதியத்தை வைத்து கலை அறிவியல் படிப்புகளில் வரும் மாணவர்களை கூட பணியமர்த்த முடியும் என்ற காரணத்தினால் ஒரு சில நிறுவனங்கள் கலை அறிவியல் மாணவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படி இருக்கும் ஒரு காரணத்தினால் பொறியியல் படிப்புகளுக்கு இருக்கக்கூடிய அதே போட்டி கலை அறிவியல் படிப்புகளுக்கும் சமீப காலத்தில் அதிகரித்து கொண்டு வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே இந்த ஆண்டு கடந்த ஆண்டை விட அந்த நிரம்பும் இடங்களுடைய எண்ணிக்கை குறைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் அதிகமான மதிப்பெண்கள் பெறக்கூடிய மாணவர்கள் நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் வரக்கூடிய மாணவர்கள், நம்பிக்கை இருக்கும் மாணவர்கள் பொறியியல் படிப்பை நோக்கி வரத்தான் செய்கிறார்கள். இருந்தாலும் இப்போதைய வசதிகள் இல்லாத கல்லூரிகள் தான் கிடைக்கும் என்ற ஒரு எண்ணம் இருக்கும் காரணத்தினால் வேறு படிப்புகளுக்கு மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. மேலும் மற்றொரு முக்கியமான விஷயம், இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வு கொண்டு வரப்படுவதனால் மருத்துவத்திற்கு சில மாணவர்கள் போவதற்கான வாய்ப்புகள் குறையும். அதனால் அவர்களும் பொறியியல் படிப்புகளில் சேரும் ஒரு எண்ணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதனாலும் அந்த பொறியியல் படிப்பில் சேரும் மாணவர்களுடைய அந்த குறைவு என்பது சற்று குறைவாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. கார்த்திகேயன்.